இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த நேரத்தில் ஒரு தனிமையில் இருக்க வீட்டுக்குள்ளே இந்த ஹீரோ நுழைஞ்சிடறான். நுழைஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே ஒரு இளம் பெண்ணும் அவங்க குழந்தையும் இருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பயப்படாதீங்க, வெளியே ரொம்ப போராக இருக்குது, நான் வெளியே போனேன், அப்போ கொண்டுருவாங்க, அதனால் நீங்கள் என்னை இன்றைக்கி மட்டும் தங்குறதுக்கு அனுமதி கொடுங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த துப்பாக்கியை வச்சு நீங்கள் என்னை எப்போ வேணால் கொண்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி நீட்டுறான். அந்த துப்பாக்கி பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இவ ரொம்ப அருவருப்போடு பார்க்குறா. ஏன்னா அந்த துப்பாக்கியால் தான் இவளுடைய கணவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போரில் மரணம் அடைஞ்சிருப்பார். அந்த நினைவுகள் எல்லாம் அவளுக்கு திரும்பி வந்துடும். இவள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாள். இருந்தாலும் பரவாயில்லன்னு உதவி கேட்டதுக்காக குழந்தைய தூங்க போட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொடுக்குறா. சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா இவளுடைய கணவனுடைய உடையெல்லாம் அவனுக்கு அணிஞ்சிக்கிற கொடுக்குறா. நாளை காலையில் நீங்கள் கிளம்பி போயிடணும்னு சொல்லிடுறா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவளை தூங்குறதுக்காக போகிறா. அந்த நேரத்தில் அவளுடைய கணவனுடைய உடையை அவன் போட்டுக்கிறதுனால இவளுக்கு ஒரு மாதிரி மன தடுமாற்றம் ஏற்படும். இவளுக்கு தனிமையில் இருந்து ரொம்ப நாள் ரொம்ப ஏக்கமாகி போயிடும். அதனால் அவனுடைய ரூமுக்கு போயிட்டு, நான் உன் கூட கொஞ்சம் நேரம் தூங்கலாமா, என்னுடைய கணவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் உன்னோட அருகாமை எனக்கு தேவைப்படுது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், கொஞ்சம் நேரம் மட்டும் உன் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுக்கிறா. அவள் கேட்டதுக்காக அவனும் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறான். அவளுக்கு தேவையானது அவனுடைய அரவணைப்பு மட்டும்தான். அவள் பக்கத்தில் படுத்த உடனே இவளுக்கு ரொம்ப நாள் மனசில் தேக்கி வச்சுருந்தா அன்பெல்லாம் வெளியே வருது. அவளுடைய கையை பிடிச்சிடறா. கையை பிடிச்ச உடனே அவனுக்கு இவளுடைய பரிவுகள் எல்லாம் தெரிய வருது. உடனே அவனும் இவளுடைய கைகளை பற்றி கொள்கிறான். அப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தில் மனசு வலியாகி அவள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா. அழுதுக்கப்புறமா இவள் ஆறுதலாக 2 வார்த்தை பேசின உடனே அவள் இவளுடைய தோளில் சாஞ்சு படுத்துக்கிறா. 2 பேரும் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நிறைய போர் வீரர்கள் எல்லாம் எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. இவன் அவனை எழுப்பி விட்டு போக சொல்கிறா. அவனும் எந்திரிச்சு வேறு வழியாக தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஓடினதுக்கு அப்புறமா அந்த போரில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையிறாங்க. நுழைஞ்சி இவளையும் அவள் குழந்தையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. 2 பேர்த்தையும் ரோட்டில் இழுத்து போட்டு அவளை ஒரு மரத்தில் கட்டி வச்சிடறாங்க. குழந்தைய அவ்வளோ குளிரான பனியில் நடுவில் குழந்தைய தரையில் போட்டு வச்சிடுறாங்க. அவள் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறா. இதெல்லாம் தூரத்தில் போய்கிட்டு இருந்து அவனுக்கு கேட்டுருது. இவளை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக போன அவன் திரும்பி வரான். திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்து அவளை இவனுங்க பலாத்காரம் செய்யும்போது அவன் வந்துட்டு எப்படியும் அவளை காப்பாற்றிடுறான். எங்கடா உள்ளே போனவங்களை காணோன்னு இன்னொரு போர் வீரன் உள்ளே வரான். அவனையும் இவன் வந்துட்டு அடிச்சு கொன்று அவளை காப்பாற்றிடுறான். அவள் மானம் காப்பாற்றினதுனால ரொம்ப நன்றி சொல்கிறா. உடனே அவன் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது குழந்தை பக்கத்தில் இருந்து இன்னொரு தீவிரவாதி குழந்தைகிட்ட போயிட்டு பணியில் இருக்கிறனால குழந்தைக்கு போர்த்தி விடுறான். அவனும் தப்பாக நினச்சிட்டு இந்த ஹீரோ ஒன்று சொட்டுருவேன்னு சொல்கிறான். அவன் மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இவன் விட்டதுக்கப்புறம் பின்னாடி இருந்த அந்த பொண்ணு இவ குழந்தைய அவன் அப்படி பண்ணனால வேகமாக ஓடி வந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்னுடுறா. ரொம்ப நாள் தனிமையில் இருந்து மனசெல்லாம் மறத்து போன அந்த பொண்ணு திடீர்னு ஒரு வேகத்தில் கொலையும் செஞ்சிடறா. அதுக்கப்புறம் அந்த போர் வீரன் அவனுடைய வழியை பார்த்து போயிட்டான். அவளுடைய காதலியை சந்திக்கிறான்.